கடகராசி பூச நட்சத்திரம் 5 வருஷமா சஃபரிங்ல தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு. இப்போ பொதுவா வந்து கடகராசிக்கு வந்து அந்த 5 வருஷத்துக்கு காரணம் வந்து அஷ்டம சனி. அதுக்கு முன்னாடி வந்து கெண்டர சனி. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை. இது வந்து ராசிக்கு மட்டும் தான். உங்க ஜனன ஜாதகத்துக்கு வந்து என்ன தசாபுத்தி ஓடுதோ, இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் 10 வருஷம் அப்படிதான் இருக்கேன், 15 வருஷம், 20 வருஷம் அப்படிதான் இருப்பேன். அது வந்து உங்க ஜனன ஜாதகம் தான் தீர்மானிக்கும். மத்தபடி வந்து இந்த ராசிக்கு கடந்த 5 வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனியோட தாக்கம் இருந்ததுனால தான் சில தடை தடங்கள் உங்கள அப்டேட் பண்ணல. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இருந்து சனி பயிற்சி ஆகியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் மாற்றம் இருக்குது, மாற்றம் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஒருவேளை இன்னமும் உங்களுக்கு பலன் மாறல அப்படின்னா அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்கு மேலதான் பியூரா கம்ப்ளீட்டடா சனி வந்து பயிற்சியை நடத்துவாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு முன்னேற்றம், அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, அடுத்த கட்ட வாழ்க்கை. ஸோ அப்படின்ற ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்க ஆல்ரெடி 5 வருஷத்தை இது பண்ணதே ஒரு பெரிய விஷயம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்குது. எப்பயுமே சனி நம்மள விட்டு போறார் அப்படின்னாலே வந்து போனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரம் இருக்கும். அதனால வந்து சனி போகும்போது எதுவும் செய்ய மாட்டாரு. சனி கம்ப்ளீட்டா நம்ம ராசியை விட்டு போயிடணும். போனதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத பத்தி நீங்க இது பண்ணி இருக்க வேண்டாம். கஷ்டப்பட்டார் பின்னால் நல்லா வாழ்வார், வாழ்ந்துகிட்டு இருப்பார் அப்படின்றது ஒரு கூற்று. அது உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மனம் தளராமல் நீங்க வந்து ஸோ அதான் கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க. உங்க குடும்பத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் முன்னேற்றம் அடைஞ்சு வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?